ஒரு சொடு போடாம ஒரு செகண்ட்ல எல்லாத்தையும் போட்டு போயிட்டா 1000 ரூபாய் ஒரு வாரதட்சணை கோவத்துல விட்டு போறான்னு நினைச்சேன். அவன் முடிவு ஏதோ டெம்பரரி தற்காலிகமான கோவம் தான் நினைச்சு கேஷ்லா விட்டேன். ராதிகா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி சந்தோஷமா சின்ன வயசுலயும் நடக்கல, இப்போ வயசான காலத்துலயும் நடக்கல. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஒன்னும் புரியல. அப்படியே கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு. நீ 1000 சொல்வம்மா, எல்லார் வாழ்க்கையும் கெடுத்துட்டேன்னு என்னென்னமோ சொல்லுவ. என் பிள்ளை எப்படியோ போகட்டும்னு என்னால விட முடியாது. இவனுக்கு ஒரு கஷ்டம்னா நான் இவன் கூட இருக்கதான் செய்வேன். இவனுக்காக நான் வருத்தப்படதான் செய்வேன். மத்தவங்க வேணும்னா இங்க வராத, அங்க போ, அங்க வராது, இங்க போன்னு துரத்தி விடலாம். என் பிள்ளைய பந்தாடலாம். ஆனா அப்படி பண்ண முடியுமா? எனக்கு இருக்கிறது ஒரே பிள்ளை. எங்கேயாவது போன்னு என்னால துரத்தி விட முடியாது. இவனை விட்டுட்டு என்னால எங்கேயும் போகவும் முடியாது. கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாம எல்லாரும் சேர்ந்து இவனை கஷ்டப்படுத்தினா இவனை என்னதான் செய்வான்? கடவுளே, நீ என்னைக்குதான் என் பிள்ளைக்கு கஷ்டத்தை கொடுக்காம இருக்க போறியோ தெரியல. கோபி, கோபி, மேல ரூம்ல போய் படுக்கிறியாப்பா? சரி, அம்மா கூட ரூம்ல தூங்குறியா? அவ எப்பவோ முடிவெடுத்துட்டா சந்துரு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இல்ல நான் இப்போதைக்கு அவகிட்ட எதுவும் பேசிக்கல. நீ எதுவும் பேசாத, பாத்துக்கலாம். சரி, நான் கடைக்கு போயிட்டு வந்து கூப்பிடுறேன். நான் அப்பவே வந்துட்டேன். நீங்க தூங்கிட்டு இருப்பீங்க, தொந்தரவு பண்ண வேண்டாம்னு சொல்லி இங்கேயே உட்காந்துட்டேன். ராத்திரி எல்லாம் நான் ஒரு நிமிஷம் கூட கண்ண மூடல. ராதிகாவை பத்தியே தான் யோசிச்சுக்கிட்டு. ராதிகா எப்படி இருக்காங்க இப்போ? ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிறா. மயுக்கு வேற அவளை அறிமுகப்படுத்தி வச்சாச்சு. இவரதான் கல்யாணம் பண்ணிக்க போறான்னு ஊரு முழுக்க சொல்லி ஊருக்காரங்க எல்லாருக்குமே தெரியும். ஏற்கனவே ராஜேஷால அவ பேரு கெட்டு போய் கிடக்குது. இப்ப கோபியும் வேண்டான்னு முடிவு பண்ணா இன்னும் பேரு கெட்டு